அன்பு அவங்க பாட்டியை கண்மூடித்தனமாக நம்பி ரொம்பவே தப்பு பண்ணுறாரு கண்மணி விஷயத்தில் அப்படின்னு நினைக்கிறவங்க கட்டாயம் இந்த வீடியோக்கு லைக் போட்டு தருவீங்க அன்பு உறவுகளே. இனி வரக்கூடிய எபிசோடுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். கண்மணி ரொம்பவே கடினமாக தான் உழைக்கிறாங்க. இங்கே கண்மணிக்கு இவ்வளோ பெரிய ஆர்டர் கிடச்சுமே அவங்க அமைதியாக இருக்கலை. எப்போதும் போல் அவங்க சைக்கிளில் போயிட்டு இடியாப்பம் விற்கிறது செய்கிறது அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்குறாங்க. இதனால் கண்மணியோட அம்மா இருந்துக்கிட்டு கண்மணிக்கிட்ட இப்போ தான் உனக்கு இவ்வளோ பெரிய ஆர்டர் கிடச்சிருச்சுல கண்மணி, இனியாச்சும் நீ வீட்டிலே இருக்க வேண்டியதானே, எதுக்குமா இவ்வளோ கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். இந்த ஒரு ஆர்டர் கிடைச்சா போதுமா? அது மட்டும் இல்லாமல் என்னை நம்பி எத்தனை பேர் இருக்கிறாங்க, என்னோட இடியாப்பம் பிடிச்சா இன்னுமே நிறைய பேர் ஆர்டர் கொடுப்பாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் கண்மணி பேசவுமே அவங்க அம்மா அமைதியாகிறாங்க. இன்னொரு பக்கம் பாட்டிக்கு கண்மணி வளர்ந்துருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயம் வந்துருச்சு. திடீர்னு கிளைண்டெல்லாம் வர சொல்லி அவங்களுக்கு ஃபுட்டெல்லாம் கொடுத்துட்ருக்குறாங்க. ரொம்பவே அசிங்கப்பட்டு போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இங்கே சாப்பாட்டில் கரப்பாம்பூச்சி இருக்கிறத பார்த்துட்டு கிளைண்ட் பார்த்தீங்கன்னா காரி துப்பிடுறாங்க. இப்படி இருந்தால் எப்படி நாங்கள் உங்ககிட்ட ஆர்டர் கொடுக்குறது, இப்படி பண்ணிட்டீங்களே, கூப்பிட்டு எங்களை அசிங்கப்படுத்திட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக கழுவி ஊற்றிட்டு போகிறாங்க. இங்கே பாட்டிக்கும் அன்புக்கு அவங்க அப்பாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. அது எப்படி இவ்வளோ பெரிய தப்பு நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பத்தில் தான் இருக்கிறாங்க. இந்த வேலையை பார்த்தது வேறு யாருமே இல்லை, அன்புவோட அண்ணனும் தம்பியும் மட்டும்தான். அன்பு பாட்டி அன்போட அப்பா என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சிட்டு நிற்கிறாங்க. இப்போ எப்படி கிளைண்ட்டை நம்ம சமாதானப்படுத்துறது, நம்ம மேலே இவ்வளோ கோவத்தோடு போயிட்டாங்களே, நம்மக்கிட்ட இனி ஆர்டர்லாம் கொடுப்பாங்களான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அப்செட்டில் தான் இருக்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். இன்னொரு பக்கம் நம்ம கண்மணியுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பதட்டத்தோடு தான் இருக்கிறாங்க. எல்லாருக்குமே நம்ம செஞ்சு கொடுத்த இடியாப்பம் பிடிச்சிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஆர்டர் கொடுத்தவர் அந்த எம்டி கால் பண்ணுறாங்க. கண்மணியும் ரொம்பவே பயந்துட்டு தான் அந்த ஃபோன் காலை எடுக்கிறாங்க. உங்கள் ஃபோன் காலுக்காக தான் இவ்வளோ நேரம் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்லும்போது இங்கே அந்த எம்டியுமே இருந்துக்கிட்டு கண்மணியை ரொம்பவே புகழ்ந்து பேசுகிறாங்க. உண்மையாகவே உங்கள் கையில் அப்படி என்ன தான் இருக்குன்னு தெரியல, நீங்கள் செஞ்சு கொடுத்தது அவ்வளோ சூப்பராக இருக்குது, என்னோடய ஸ்டாஃப்ஸுக்கெல்லாம் ரொம்பவே பிடிச்சி போச்சு. இனிமே உங்ககிட்ட தான் நாங்கள் ஆர்டர் கொடுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் என் ஃப்ரெண்ட்ஸுமே நீங்கள் செஞ்சு கொடுத்த இடியாப்பம் வடகரியை சாப்பிட்டுட்டு ரொம்பவே பிடிச்சி போச்சு. இனிமேல் அவங்களும் உங்ககிட்ட தான் ஆர்டர் கொடுக்க போகிறாங்க. உங்களுக்கு எக்கச்சக்கமான ஆர்டர் குமிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவுமே இங்கே கண்மணிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. சார் நீங்கள் உண்மையாக தான் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அட ஆமாம்மா, நான் உண்மையாக தான் சொல்கிறேன். உண்மையாகவே உன்னோட கடின உழைப்புக்கு நீ ஒரு நாள் கண்டிப்பாக பெரிய ஆளாக வருவ, வாழ்க்கையில் நீ கண்டிப்பாக ஜெயிப்ப அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணுறாங்க. கண்மணிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்மணிக்கிட்ட அவங்க அம்மா சித்தி எல்லாருமே விசாரிக்கிறாங்க. கண்மணி என்ன சொன்னார் அந்த சாரு, இடியாப்பம் எல்லாருக்குமே பிடிச்சிருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நடந்த எல்லா விஷயத்தையுமே கண்மணி சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இது போதுமா, கண்டிப்பாக என் வாழ்க்கையில் நான் சீக்கிரமே ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி ரொம்பவே ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க. கண்மணியோட மொத்த குடும்பமும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க. தேன்மொழி இருந்துக்கிட்டு, கண்மணி நான் உன் வாழ்க்கையில் வந்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு இவ்வளோ நல்ல விஷயங்கள் நடக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அட ஆமா தேன்மொழி, நீ வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு இவ்வளோ பெரிய விஷயம் நல்ல விஷயம்லாம் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாட்டிக்கு கிளைண்ட்டு ஃபோன் போட்டு சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி இனி நாங்கள் உங்ககிட்ட ஆர்டர் கொடுக்க போகிறதில்ல, நாங்கள் கண்மணின்னு ஒரு பொண்ணுக்கிட்ட தான் இடியாப்பம் வடகரி இனிமேல் ஆர்டர் கொடுக்க போகிறோம், அவங்கக்கிட்ட ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேள்விப்பட்டோம், அவங்கக்கிட்ட தான் இனி எங்களோட ஆர்டரை கொடுக்க போகிறோம், உங்ககிட்ட இருக்கிறத நாங்கள் கேன்சல் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு பாட்டிக்கு தலையில் இடி விழுந்தாப்புல இருக்குது. அப்படியே உட்கார்ந்துருக்குறாங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அன்புக்கும் அன்போட அப்பாவுக்குமே விஷயம் தெரிய வருது. பாட்டி கண்மணியை அன்பு அடியோட வெறுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்புக்கிட்ட ரொம்பவே கண்மணியை ஒரு மாதிரி பேசுகிறாங்க. பாருடா அன்பு, நம்மக்கிட்ட இருந்து எல்லாத்தையுமே தட்டி பறிச்சிட்ருக்கிறா, இதெல்லாம் எதுக்காக, நம்மளை தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் முடிவு கட்டி எல்லாமும் பண்ணிகிட்டு இருக்கிறா, எல்லாமும் நம்ம கையை விட்டு போகுதேடா அன்பு, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பேர் எல்லாமும்
என்னை விட்டு போகுது, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, இத்தனை வருஷமாக நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், எப்படிடா திடீர்னு வந்து சாப்பாட்டில் வந்து கருப்பாம்பூச்சி வந்து வந்திருக்கும், இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த கண்மணியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. அந்த மாதிரி பாட்டி வந்து சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு அன்புவை ஏற்றி விட முடியுமோ அந்தளவுக்கு பேசுகிறாங்க. நம்ம அன்புவும் ரொம்பவே கோவத்தில் தான் இருக்கிறாங்க. இங்கே அன்போட அப்பா இருந்துக்கிட்டு, இங்கே பாருடா அன்பு, அந்த கண்மணியை நீ மன்னிக்கவே கூடாது எக்காரணம் கொண்டும். பாட்டிக்கு பாட்டியை அசிங்கப்படுத்துறது மட்டும் இல்லாமல் பாட்டிக்கு இன்னுமே நிறையா பிரச்சனையை வந்து கொடுத்துட்ருக்குறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இப்போது அவளை என்ன பண்ணேன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அன்பு போயிட்டு கண்மணியை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு போகிறாங்க. அன்புவை பார்த்ததுமே கண்மணிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. என்னதான் வந்து அன்புக்கிட்ட பேசாமல் இருந்தாலுமே கண்மணி அன்புவை ஒவ்வொரு நிமிஷமே நினச்சிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அன்பு வந்ததுமே பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு சிரிச்ச முகத்தோடு தான் நம்ம கண்மணி இருக்கிறாங்க. ஆனால் அன்பு கொஞ்சம் கூட கண்மணி கிட்ட வந்து பாசமாக வந்து பேசலை. வந்ததுமே கண்மணியை ரொம்பவே கேவலமாக திட்டுறாங்க. ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கிற, என்ன நினச்சி இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அன்பு வந்து கேட்குறாங்க. இங்கே கண்மணி இருந்துக்கிட்டு இப்போ என்ன நடந்துச்சு, நான் எதுவுமே பண்ணலை, எதுக்காக இப்போது வந்து நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. எல்லாம் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு எதுவுமே பண்ணாத மாதிரி நடிக்கிறியா, எங்கள் பாட்டிக்கிட்ட இருந்து எல்லாத்தையுமே தட்டி பறிக்கணும், அவங்கள எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்துறது உனக்கு பத்தாதில், உன் மனசு இன்னும் ஆறலை, இன்னும் நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கிறியே, உனக்கெல்லாம் அசிங்கமாக இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து அன்பு பேசுகிறாங்க. இங்கே கண்மணிக்கு ஒன்றுமே புரியலை. இங்கே கண்மணியோட அம்மா இருந்துக்கிட்டு, மாப்பிள்ளை எதுனாலும் வாங்க மாப்பிள்ளை, உள்ளே போயிட்டு பேசலாம், உட்காருங்க, காப்பி தண்ணி போட்டு தரேன், வாங்க குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இங்கே அன்பு இருந்துக்கிட்டு கண்மணியோட அம்மாவை பார்த்தீங்கன்னா ரொம்பவே கேவலமாக வந்து பேசுகிறாங்க. என்ன பொண்ணை வளர்த்து வச்சுருக்கிறேன், உங்களை சொல்லியும் குத்தம் இல்லை, நீங்களே ஒரு கேவலமான ஒரு ஆள், எங்கள் பாட்டி சொன்னதில் எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியுது. உங்கள் பொண்ணை நீங்கள் கஷ்டப்பட்டெல்லாம் வளர்க்கலை, எங்கள் பாட்டி சொன்ன மாதிரி தான் வளர்த்துருக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்த மாதிரியே அன்பு கோவத்தில் பேசுகிறாங்க. இதனால் கண்மணி ரொம்பவே வந்து கோவத்தில் அன்பு கன்னத்திலே பலார்னு ஒரு அறையை விட்டுட்டுருக்குறாங்க. என்ன நினச்சிட்ருக்குறீங்க, எங்கள் வீட்டுக்கே வந்து எங்கள் அம்மாவை இவ்வளோ தரக்குறைவாக பேசுவீங்களா, அவ்வளோ தைரியமா உங்களுக்கு? நான் ரொம்பவே வருத்தப்பட்டேன். அன்னைக்கு உங்கள் பாட்டி பேசின பேச்சுக்கு அவங்கள ஒரு 2 அறையாச்சும் விட்டுருந்தா என் மனசு ஆறி இருக்கும். ஆனால் இப்போது நீங்கள் இம்புட்டு பேசுகிறீங்களே, அதான் நான் அடிச்சிட்டேன். ரொம்பவே சந்தோஷந்தான், கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லை உங்களை அடித்ததில். இனி இந்த மாதிரி எதுனாலும் தவறாக பேசுனீங்கன்னா என்ன பண்ணுவேனே தெரியாது, முதல்ல இங்கேருந்து வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க கண்மணி. உடனே அன்பு இருந்துக்கிட்டு, என்னவே நீ அடிச்சிட்டில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே கோவத்தோடு கேட்குறாங்க. அடிக்க தான் செய்வேன், என் அம்மாவை எவ தப்பாக பேசினாலும் நான் இப்படி தான் பண்ணுவேன். அது என்ன ஏழைன்னா அவ்வளோ இளக்காரமாக போச்சா உங்களுக்கு? நீங்கள் வந்து பணக்காரங்களாக இருந்தால் என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் ரூல்ஸ் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி இருந்துக்கிட்டு பேசுகிறாங்க. தேன்மொழியுமே பார்த்தீங்கன்னா, நல்லா கேளு கண்மணி, இவங்கக்கிட்டலாம் இப்படி தான் பேசணும், கொஞ்சம் கூட மனச்சாட்சியே இல்லாமல் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க பாவம் அம்மாவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கண்மணி இருந்துக்கிட்டு, உங்கள் மேலே கொஞ்சம் நஞ்சம் பாசம் இருந்ததும் இப்போ மொத்தமாக இல்லாமல் போயிடுச்சு, இவ்வளோ கேவலமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கவே இல்லை. உங்கள் பாட்டி எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்களுக்கு நீங்களும் நானும் ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட ஆசையே இல்லை. நம்மளை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க நிறையா விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காமல் நீங்கள் இப்படியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கிறீங்களே, என் அம்மாவை பாருங்கள், அந்த முகத்தை பாருங்கள், அந்த முகத்தில் எவ்வளோ வலி தெரியுது, அவங்கள பார்த்தா அப்படி தப்பானவங்களாவா தெரியுது உங்களுக்கு? சீ, இவ்வளோ கேவலமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கனவுல கூட நினச்சே பார்க்கல. இந்த நிமிஷமே உங்களை என் மனசில் இருந்து மொத்தமாக தூக்கி எறிஞ்சிட்டேன். இனி உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இனி எதுனாலும் வந்து இப்படி பிரச்சனை பண்ணிங்கன்னா நான் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுற ஒரு நிலமை வந்துடும், பார்த்துக்கோங்க. நீங்களே வந்து அசிங்கப்பட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி ரொம்பவே தரமாக பேசுகிறாங்க, பயங்கரமாக. அன்பு பார்த்தீங்கன்னா அடி வாங்கிட்டு ஆஃப் ஆகிட்டு அமைதியாக போகிறாரு. இங்கே கண்மணி பார்த்தீங்கன்னா அன்பு போனதுக்கப்புறம் ரொம்பவே இடிஞ்சு போயிட்டு அழ ஆரம்பிச்சுறாங்க. இங்கே கண்மணியோட அம்மா இருந்துக்கிட்டு, ஏண்டி கண்மணி மாப்பிள்ளைக்கிட்ட இப்படிலாம் பேசினேன், அவர் தான் ஏதோ கோவத்தில் தேவையில்லாமல் பேசிட்டாரு, வார்த்தையை விட்டுட்டாரு, அதுக்காக நீயுமா இப்படிலாம் பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு
கண்மணியோட அம்மா வந்து அன்புக்கு சப்போர்ட் பண்ணி வந்து பேசுகிறாங்க. இங்கே கண்மணி இருந்துக்கிட்டு, ஏம்மா நீ மட்டும் இவ்வளோ நல்லவளா இருக்கிற, இப்படிலாம் நல்லவளா இருந்தால் அந்த உலகத்தில் கண்டிப்பாக வாழவே முடியாது, எவ்வளோ தைரியம் இருந்தால் உன்னை பற்றி என்கிட்டயே வந்து தப்பாக பேசுவார், அந்தளவுக்கு வந்து நம்ம என்ன கேவலமாக போயிட்டோமா, இனி வந்து இந்த மாதிரி அவர் பேசினார்னா கண்டிப்பாக அதை பார்த்துட்டு நான் அமைதியாக இருக்க மாட்டேன், அவர் இனி எனக்கு தேவையே கிடையாது, இப்படிப்பட்ட ஒரு ஆள் கூட நான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு அவசியமும் கிடையாது, எனக்கு தன்னம்பிக்கை இருக்குது, தைரியம் இருக்குது, அதை விட எனக்கு சுயமரியாதை ரொம்பவே முக்கியம், என் அம்மாவை என் கண்ணு முன்னாடியே தவறாக பேசுகிறவங்கள நான் இனி எப்போதுமே ஏற்றுக்கவே போகிறதில்ல, அவர் உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும், அவர் மட்டும் இல்லை அவரோட பாட்டியும் தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து சொல்கிறாங்க. கண்மணி எடுத்த முடிவில் எந்த தவறுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.